இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மலைகளும் வனங்களும் நீர் அருவிகளும் வன உயிரினங்களும் வாழும் பகுதியாக இருந்த நிலை மாறி விளை நிலங்களும் வாழ்விடங்களாக மாறி வரும் நிலையில் இதன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க 1986ஆம் ஆண்டு ஊட்டியை சேர்ந்த வங்கி அதிகாரி திரு வேணுகோபால் நீலகிரியை பாதுகாப்போம் இயக்கத்தை தொடங்கினார். அழிவிலிருந்து நீலகிரியை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். குறிப்பாக கல்லார் நீர்த்தேக்க திட்டத்தை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கூறி நிறுத்தினார். மலைகளை பாதுகாக்க சேவ் நீலகிரி இயக்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த இயக்கத்தின் 40வது ஆண்டின் வேணுகோபால் நண்பர்களுடன் கொண்டாடினார். நீலகிரியை காப்போம் இயக்கம் 1886 இப்போ 40 வருஷம் ஆச்சு. அப்போது ஏன் நிறைய பேர் கேட்டாங்க, யாரை காப்பாற்றுறீங்க அப்படின்னு, உங்களை காப்பாற்றுறீங்களாம் கேட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் நீலகிரியை காப்போம், இது காப்பாற்றுறது எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுவோம். இதுதான் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த எதுக்கு வந்துதான் அப்போ எல்லாம் விளையாட்டாக தான் நினச்சாங்க. அப்போ என்வாயன்மெண்ட்னாலும் யாருக்கும் சொன்னதில்ல, ஈக்காலஜினாலும் தெரியாது, சுற்றுப்புற சூழல்னா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த கட்டத்தில் நம்ம இது ஒரு ஆரம்பிச்சு 1986 வந்து அப்போ இந்தியாவிலேயே நார்த்தில் இந்த சிப்கோ மூமெண்ட் இருக்குது, அதை தவிர எதுவும் இல்லை. அப்புறம் இது ஆரம்பிச்சது தான் சொல்லிய எப்படி வேகத்தில் உருவானதுக்கு வளர்ந்ததுங்கிறது அசுர வேகம். அப்படிய நினைவாக வந்து இன்னைக்கு அன்னைக்கு நாங்கள் 40 வருஷம் முன்னாடி இருந்தது 402 பேர் தான். இன்னைக்கு நம்மளுடைய மோஸ்ட் சீனியர் made aware of the need for preserving this heritage, and I hope adequate importance will be given by including these things in the training programs of the schools and the colleges and in adult education programs also. Through
concerted measures by different agencies of the government, with the cooperation of the people, and with enterprising lovers of nature who have organized a program like today. I have great hope that this great district of ours can be saved, and I conclude my words with the determination and expression of confidence that Nilgiris will be saved. Thank you very much. All our problems is humankind is facing today. You know, today we are living under the fear of war, pollution, and hunger. These three are the great problems which humankind is facing today. And these problems originated from our heads. As we applied our hearts, there never